இயேசு கிறிஸ்துவின் உவமைகள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். வசனம் விதைக்கப்படுகிறது. அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. வசனத்தை கேட்ட மக்கள் கேட்டவுடனே இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகள் வந்து விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறது. இவர்களே வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்கள் கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடிக்கு அதை நெருக்கி போட்டது. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் அவர்கள் பலனற்று போகிறார்கள். இவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி நடந்து 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஆமென்.